Dear students, 5th unitல நம்ம ஏற்கனவே that is the mass transferல ஒரு problem solve பண்ணிருக்கோம், ஒரு method of problem, that is the membrane type problem solve பண்ணோம். So இன்னைக்கு நாம இன்னொரு type of problem solve பண்ண போறோம், that is both the fluids are in stagnant conditions and mass transfer taken place automatically, that is naturally it will take place. இது ஒரு diffusion type problem. For example, ஒரு கண்டெய்னர்ல வாட்டர் இருக்கு அல்லது ஒரு பாண்ட்ல வாட்டர் இருக்கு அப்படின்னா நாளா என்ன அந்த வாட்டர் will evaporate and diffuse into the atmosphere. So the water level கம்மி ஆயிரும். And one more example, suppose if a container is having petrol or diesel and it is in open condition, that petrol and diesel will evaporate automatically and go into the atmosphere. Okay, so this will naturally happen mass transfer. So in such type of problem, what will be the mass transfer coefficient and what will be the mass transfer per hour or per second, like that. So this இந்த ப்ராப்ளத்தை இதை வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஒரு ப்ராப்ளம் வந்து like that, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. An open pan 210 mm in diameter and it's 75 mm deep contains water at 25 degrees centigrade and is exposed to dry atmospheric air. Calculate the diffusion coefficient of water in air. Take the rate of diffusion of water vapor is 8.52 into 10 power minus 4 kilogram per hour. So for any problem, first thing we'll write the given data. So இங்கே இந்த diffusion of water vapor அப்படிங்கிறதுனா எவ்வளோ வாட்டர் இங்கே எவாப்ரேட் போகுது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மாஸ் ஆஃப் வாட்டர் எவாப்ரேட்டட் இன்டு த அட்மாஸ்பியர், அதாவது கிலோகிராம் பர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த கண்டெய்னரோட டயமீட்டரும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெம்பரேச்சர், அந்த வாட்டர் இந்த இதில் வாட்டர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, அப்படி அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் கொடுக்கல. So இந்த fluid ஏன்னு எடுத்துங்க, இந்த fluid B or here condition 1, here condition 2. So diameter given deep, that means height of the pan, the water height கொடுத்துருக்காங்க. y2 minus y1. நம்ம first membrane type problem இந்த y2 minus y1 வந்து thickness of the membrane பார்த்தோம். But here இந்த container அந்த water deep height 75 mm change into standard unit. Temperature of the water surface change into Kelvin unit. Diffusion rate or mass rate, diffusion into the atmosphere, இது கொடுத்துருக்காங்க kilogram per hour change into kilogram per second. So we will find out the diffusion coefficient DAB. So இது எங்கேருந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா மோலார் ஃப்ளக்ஸ் ஆர் மாஸ் ஃப்ளக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்லையே, அதே போல் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இந்த டேட்டா புக்கில். see the data book, page number 174 பார்த்தீங்க அப்படின்னா Number 5, steady state diffusion of compound A into a stagnant compound B அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஃபார்மில் என்ன கொடுத்துருக்காங்க, MA by A equal to DAB, ஸோ P divided by R கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது பேஜ் நம்பர் 174 இருக்குது. அங்கேருந்து நீங்கள் இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். இது ஃபார் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு. ஸோ இங்கே இந்த MA by Aங்கிறது மாஸ் ஃப்ளக்ஸ் ஆர் மோலார் ஃப்ளக்ஸு. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மாஸ் ஃப்ளக்ஸ்னால் கிலோகிராம் per meter square செகண்டில் இருக்கும். மோலார் ஃப்ளக்ஸ்னா கிலோகிராம் மோல் per meter square செகண்டில் இருக்கும். சரியா, ரெண்டு MA by N யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. சம்டைம்ஸ் NA by N யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, which is equal to DAB P divided by RAT into Y2 minus Y1 ln of PB2 divided by BB1. ஸோ இதான் ஃபார்முலா. இட் இஸ் இந்த டேட்டா புக். இந்த DABங்கிறது டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட், இந்த Pங்கிறது டோட்டல் ப்ரெஷர், தட் இஸ் த அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. இங்கே அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இஸ் த டோட்டல் ப்ரெஷரு. RAங்கிறது இந்த gas constant for compound A, that is இந்த water vapor gas constant. Temperature water surface temperature and இது வந்து height. And ln of PB2 PB1 அப்படிங்கிறது இந்த PB2 partial pressure of above the water level, partial pressure above the on the water surface. ஸோ இந்த PB2 BB2 கண்டுபிடிக்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ண, அதாவது PW2 plus PBB2 equal to P அப்படிங்கிறது இதை டைரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதனால வில் கால்குலேட் ஃப்ரம் திஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ Pங்கிறது டோட்டல் ப்ரெஷர் நமக்கு தெரியும், அட்மாஸ்பியர் ப்ரெஷர். PW2 அப்படிங்கிறது தட் இஸ் அ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர் எபோவ் இந்த கண்டெய்னர் வந்து மேலே. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இங்கே வாட்டர் வேப்பர் இங்கே எவாப்ரேட் போகுது இல்லையா. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷரு. பட் PW1 அப்படிங்கிறது இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா பை யூஸிங் த ஸ்டீம் டேபிள். ஸோ மாஸ் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, P டோட்டல் ப்ரெஷர் நமக்கு தெரியும், அண்ட் RA கேஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க நமக்கு ஆல்ரெடி நோ தட் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் பை மாலிகுலர் வெயிட். ஸோ இந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து 8314 நமக்கு தெரியும். மாலிகுலர் வெயிட் ஆஃப் வாட்டர் வேப்பர் வந்து H2O 18.
ஸோ 462 ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். இந்த PW1 எப்படி எடுக்காங்கன்னா ஃப்ரம் த ஸ்டீம் டேபிள் ஃபார் 25 டிகிரி சென்டிகிரேட், தட் இஸ் வாட்டர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 0.0316 பார் கிடைக்குது ஃப்ரம் த ஸ்டீம் டேபிள். PW2னா அங்கே ப்ரெஷர் எதுவும் கொடுக்காதனால எபோவ் தட் வாட்டர் லெவல் எந்த ப்ரெஷரும் கொடுக்கலாம், அட்மாஸ்பியர் ப்ரெஷர் எதுவும் கொடுக்காதனால 0ன்னு எடுத்துக்கிறோம். சப்போஸ் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் எடுத்துங்க அப்படின்னா வில் கன்சிடர் அட்மாஸ்பியர் ப்ரெஷர். ஏதாவது ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து டோட்டல் ப்ரெஷர். இப்போ அபோவ் த லெவல் வந்து வாட்டர் வேப்பர் ப்ரெஷர் இல்லை. ஓகே, ஸோ இப்போ அதனால் இது 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ எல்லா வேல்யூஸும் இங்கே அப்ளை பண்ணால் ஏங்கிறது ஏரியா தெரியும், π/4 d². எல்லா வேல்யூஸும் அப்ளை பண்ணால் DAB = 2.189 இது கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகே, இது ஒரு ப்ராப்ளம். இதே மாடலில் இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா சேம் லைக் தட், பட் ஹியர் ஒன்லி டெம்பரேச்சரும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கல, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் எதுவும் கொடுக்கல. யூஸிங் திஸ் ஒன் யூ வில் கால்குலேட் எவ்வளவு மாஸ் எவாப்ரேட் ஆகுதோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதே போல் கிவன் டேட்டாஸ் எழுதிக்கிட்டோம். இங்கே ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இந்த PW1 வந்து சேம் லைக் தட் பை யூஸிங் த ஸ்டீம் டேபிள் இந்த டெம்பரேச்சருக்கு பார்ஷியல் ப்ரெஷர் எடுத்துக்கணும். 50% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினால இந்த பிளேஸ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ரெஷர் பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கிற இதனோட 50% இங்கே எடுத்துக்கணும். தட் மீன்ஸ் PW2 is equal to 0.5 into PW1. ஓகே, ஸோ இங்கே டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து வேணும். ஏன்னா ரெண்டு வேல்யூஸ் தெரியாது இல்லையா அந்த ஃபார்முலாவில். அதனால டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா HMT டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 180 போனீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 180 பார்த்தீங்கன்னா வாட்டர் ஏர் அப்படின்னு போட்டு இந்த டெம்பரேச்சரில் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த வேல்யூவை வி ஹவ் டு டேக். ஸோ இந்த வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா எல்லா வேல்யூஸுமே அப்ளை பண்ணிவிட்டு யூ ஃபைண்ட் அவுட் தட் இப்போ பார்த்தீங்கன்னா PW1 ஒன்று எடுத்தாச்சு. அங்கே ஸ்டீம் டேபிள் வந்து PW2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 50%னால இந்த PW1 இன்ட்டு 0.5. ஓகே, ஸோ 1583 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கிடச்சி. எல்லா வேல்யூஸும் அப்ளை பண்ண அப்படின்னா MA/A கிடைக்கும். தேட்ஃபோர் MAனா மாஸ் டிஃப்யூஷன் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த MA இன்ட்டு ஏயோட வேல்யூ, ஸோ ஏழை அப்ளை பண்ணோம்னா we are getting 7.165 × 10⁻⁹ கிடைக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ மாஸ் வந்து per hour கிராம் per hour எவாப்ரேட் ஆகுது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஓகே.